வணக்கம். நான் நன்னிலம் ஜிபிஜிஎம் ஃபர்னிச்சர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். இப்போ இந்த இருள் நிறைந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்கள் தான் தன்னுடைய செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்கள்ன்றது அஞ்சு பூதங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு. இது அஞ்சும் தான் இந்த இருள் நிறைந்த பிரபஞ்சம், அதாவது கேலக்சியை உங்களுக்கு இயக்கிட்டு இருக்கு. இப்போ அழிக்கிற தன்மையுடைய 5 விஷயத்த சொல்கிறேன். அது எல்லாத்துக்குமே பொருந்தும். என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரிவினை, போராட்டம், வன்முறை, போர், தீவிரவாதம். இந்த அஞ்சும் தான் மனித இனத்தையோ அல்லது இந்த 5 குணமும் எதுக்கு வந்தாலும் சரி, ஒரு அறிவுலேருந்து 6 அறிவு படைத்த வரைக்கும் எதுக்கு வந்தாலும் சரி, இந்த எண்ணங்கள் எப்போ வருதோ அப்போ அது அழிவு பாதையை நோக்கி பயணிக்கும். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க, எல்லாருக்கும் இது பொருந்தும். இப்போ அடுத்தது, இப்போ நம்ம தமிழகத்தில் மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் சார் அவர்கள் நேற்றுக்கு 200 யூனிட் இலவசம்னு அறிவித்தார் தமிழ்நாட்டில். ஏழை மக்களுக்கு அது பயனுள்ள திட்டம்தான், வாழ்த்துக்கள். அடுத்தது, இன்றைக்கி 700க்கும் மேற்பட்ட கடைகளை மூடுறதா கையெழுத்து போட்டிருக்காரு. மூடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு டைம் கொடுத்து மூட சொல்லியிருக்காரு. இதில் என்ன ஒன்றுனா, நிரந்தரமாக மூடுறதா இல்லை சும்மா மூடிட்டு வேறு இடத்துல திறக்கிறாங்களா? அதாவது மக்களுக்கு இடைஞ்சல் உள்ள இடத்துல உள்ளதை மூட சொல்லியிருக்கிறார். கோயில், ஸ்கூலு அல்லது பஸ் ஸ்டாப்பு, இது மாதிரி ரொம்ப அதிகமான ஏரியாவில் மூட சொல்லியிருக்கிறார். அதனால் அதை சொல்லலை, நிரந்தரமாக மூடுறாங்களா இல்லை மூடிட்டு வேறு இடத்துல திறக்கிறாங்கன்னு சொல்ல. இதை ஏன் சொல்கிறேன்னா, போனோட அந்த ஸ்டாலின் முதல்வராக இருக்கும் பொழுது, திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது, நம்ம துணை முதல்வர் உதயநிதின்றவர் நம்ம அந்த நன்னிலம் தொகுதிக்கு பூந்தோட்டம், அந்த சரஸ்வதி கோவில் பக்கத்தில் இருக்கிற மருவஞ்சேரின்ற ஊருக்கு வந்தார். வந்தப்போ அது நைட் நேரம். அப்போ அங்கே பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருந்த ஒரு 10 பெண்கள் தான், ரொம்பலாம் இல்லை, 10 பெண்கள் நேராக போய்ட்டு அவரை பார்த்துட்டு, இது மாதிரி பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது, இந்த கடையினால் நைட்டில் பஸ் ஏறி வர முடியல, காலேஜ் முடிச்சுட்டு வர முடியலன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அந்த கடையை மூட சொல்லிட்டார். மூடனோன்னா, என்னங்க ஏன்னா இப்போ கடையை மூடனோன்னா, அது டாஸ்மார்க் கவர்மெண்ட்டில் என்னங்க ஏன்னு கேட்டோன்னா, யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத ஒரு இடமா பார்த்து பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அங்கே மாற்றிக்கணும், அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் மூட சொல்லிட்டார். அது மாதிரி இருக்கா இல்லை நிரந்தரமாக மூடுறாங்களான்னு தெளிவாக ஊடகங்களில் இன்னும் சொல்லலை. அதனால் ஒரு டவுட்டில் கேட்குறேன், கொஞ்சம் தயவுசெய்து அது என்னான்னு. ஏன்னா ஒரு விஜய் சார் எல்லாமே நேரடியாகவும் வெளிப்படைத்தன்மையும் தான் இருப்புன்னு சொன்னதுனால இதை கேட்குறேன், இல்லைனா அதுவும் கேட்க மாட்டேன். அதனால் கொஞ்சம் ஊடகங்கள் மூலயமா தெரியப்படுத்தினா ரொம்ப நல்லது. வணக்கம்.